குட் மார்னிங் டியர் டிஎக்ஸ்என் மெம்பர்ஸ் அண்ட் லீடர்ஸ். இன்றைக்கு டிஎக்ஸ்என் கம்பெனி பற்றி முதல்ல ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். டிஎக்ஸ்என் கம்பெனி 1993ஆம் ஆண்டு மலேசியா மையமாக கொண்டு துவங்கப்பட்ட ஒரு கம்பெனி. 9வது நாடாக டிஎக்ஸ்என் கம்பெனி இந்தியாவுக்கு வந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் பரவி வருகிறது. 235 நாடுகளில் மேலாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கம்பெனி. இந்த கம்பெனி நோக்கமானது உலக மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக வருமான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும், அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்த் கிடைக்கணும்னு. ஸோ இந்த ரெண்டுமே நடந்துச்சுன்னா ஒரு மனிதன் ஹாப்பினஸாக சந்தோஷமாக வாழ்வான், அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா அந்த கம்பெனியை நோக்கம் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட நோக்கம். சரிங்களா? இந்த கம்பெனி அதற்காக எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் என்னவென்று பார்த்தால், ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரே ப்ராடக்டை கொடுக்கணும், ஒரே வகையான வருமான வாய்ப்பையும் கொடுக்கணும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இவங்களோட மெயினான குறிக்கோளாக இருந்துச்சு. அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஒன் டிராகன் கம்பெனி. அப்படின்னா ஒன் டிராகன் கம்பெனி அப்படின்னா விதையை விதைப்பது முதல் ஒரு கஸ்டமர் கிட்ட அதை போய் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும் வரை டிஎக்ஸ்என் கம்பெனியை தான் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் யாரையும் இன்டர்மீடியட்டாவோ வேற யாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் சேனலாகவும் கிடையாது. இது வரைக்கும் டிஎக்ஸ்என் கம்பெனியை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிஎக்ஸ்என் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 8 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸில் ஃபேக்ட்ரி இருக்குது. இது எல்லாமே சொந்த ஃபேக்ட்ரி. ஸோ டிஎக்ஸ்என் கம்பெனி எல்லோரையும் எதையுமே வாடகைக்கோ லீஸுக்கோ கிடையாது. சொந்தமாக ப்ராடக்ட்களை தயாரித்து நம்ம கையில் கொடுத்து இருக்காங்க. ஸோ இந்த டிஎக்ஸ்என் கம்பெனியை பற்றி பிலீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். கூடவே இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.